Morning. We'll start the class. Okay. Did you attend the last class? No, you didn't attend. Okay, fine. So yesterday I was discussing about some of the basic concept in number system. Previous year questions எப்படி கேட்டிருக்காங்க number system based பண்ணி. So that's what we discussed yesterday. In continuation of the topic yesterday what we discussed, number system எல்லாம் வந்து நம்ம solve பண்ண போறோம். And we are going to see some of the concept today. Okay. So today we'll be discussing these concepts. First, we'll be discussing about divisibility test. Just to recall, I'm not going to discuss elaborately. I'm going to just recall. Okay, divisibility test, and then we will discuss some of the problem based on prime numbers. Yesterday itself, நேத்தே வந்து prime numbers, நேத்தே வந்து prime numbers பத்தி சில sums solve பண்ணோம். Further more, எப்படி வந்து prime number கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி சில கான்செப்ட் பார்க்க போறோம் prime numbers. அதுக்கப்புறம் சில சம்ஸ் வந்து டிவிஷன் பேஸ்ட், நார்மல் டிவிஷன் பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய கேட்குறாங்க. நார்மலா டிவிஷனோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சில கொஷின்ஸ்லாம் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. சரியா? இது இல்லாம சம் கவுண்டிங் லாஜிக். நான் கவுண்டிங் லாஜிக்னு சொல்றேன், அதாவது இதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100 how many threes are there? இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு? how many threes? ஏதாவது ஒரு லாஜிக் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இல்ல 1 to 100 எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க முன்னாடி. சரி, இதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு அந்த டைம்ல ஒரு ஸ்மார்ட் வே ஆஃப் கால்குலேட்டிங், சரியா, அதை நம்ம டிவைஸ் பண்ணி அப்ப ஆன்சர் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ் இது முடிச்சாதான் கிளாஸ் விடுவேன். அது 2 hours ஆனாலும் சரி, இல்ல 1.5 hour ஆனாலும் சரி, இல்ல 2.5 hour ஆனாலும் சரி, இது முடிச்சாதான் கிளாஸ். ஏன்னா நிறைய கான்செப்ட் இருக்கு டிஸ்கஸ் பண்றது. 10 daysல வந்து நிறைய கான்செப்ட் நான் கவர் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் டு ரஷ் த்ரூ சம் டாபிக்ஸ். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான், அதுக்கு மேல போகாது. ஓகே, சொல்லி ஸ்டார்ட் இந்த கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டிவிசிபிலிட்டி டெஸ்ட். டிவிசிபிலிட்டி டெஸ்ட் வெரி சிம்பிள். ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் ஒய் வாட் எவர், இஃப் நீட் டு பி டிவிசிபிள் பை 2, ரெண்டால இந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்னவா எப்படி இருந்தா அந்த நம்பர் ரெண்டால டிவைட் ஆகுதுன்னு சொல்லலாம்? 1 2 3 2, இதுல வந்து யூனிட் டிஜிட் என்னது? 2. இந்த யூனிட் டிஜிட் இருந்த பிளேஸ்ல 2 4 6 8 0, இதுல ஏதாவது ஒரு நம்பர் வந்துச்சுன்னா என்னது? அந்த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. வெரி சிம்பிள். சரியா? 3 ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட். இது 2க்கு. 3 ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட், ஒரு நம்பர் ரேண்டமா 1 2 3 1 4, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் திஸ் நம்பர், வெதர் திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட். டிவைட் பண்ணி, டிவிசிபிலிட்டி அப்படின்னா என்ன மீனிங்? டிவைடிங். ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அதனோட மீனிங் என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டேக் 42, ஐ எம் சேயிங் தட் when I divide 42 by 3, how much I'm getting? 1 times 3, and then 1 2 4 times 12, remainder 0, 14 times. Right? நான் 42 வந்து 3 டிவைட் பண்ணுது அப்படின்னா அதனோட மீனிங் என்னது? there will be some quotient remainder 0ன்னு அர்த்தம். டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருது? ரிமைண்டர் 0. அதான் டிவைடிங் நம்பர் ஆர் ஃபேக்டர்ஸ். இதுதான் என்னது? டிவைஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நான் சொல்றது எல்லாமே டிவிசிபிள் 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 அப்படின்னா மீனிங் வந்து ரிமைண்டர் 0ன்னு அர்த்தம். ரைட்? சரி, இது சின்ன நம்பர் 3ஆல டிவைட் பண்ணிட்டோம், ரிமைண்டர் 0 வச்சு therefore what? 3 is a divisor of 42. ஓகே, இப்போ இந்த நம்பர் வந்து 3 டிவைட் பண்ணுமா? இந்த மாதிரி பெருசா பண்ண முடியாதுல்ல. அப்போ ஒரு சின்ன லாஜிக் என்னது? இந்த எல்லா நம்பர், இந்த நம்பர்ல இருக்கிற டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 1 + 2 + 3 + 1 + 4, இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வருது? 6 12, 6 + 5 11,
11 இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகாதுன்னா இந்த நம்பரும் 3 ஆல டிவைட் ஆகாது. சரியா? இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகாது. சப்போஸ் இஃப் ஐ டேக் 1 2 3 1 4 1, இப்போ என்ன வரும்? சம் ஆஃப் த டிஜிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வாட் இஸ் தட் வில் பி கெட்டிங்? 12. 12 is divisible by what? 3. Therefore this number is also divisible by 3. இதான் divisibility test for 3. ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அது எல்லாத்தையும் டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி வர நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் என்ன? பெரிய நம்பரும் 3ஆல divisible by 3. இது divisibility test for 3. divisibility test for 4. divisibility test for 4 என்ன அப்படின்னா 1 2 1 3 1 4. இந்த நம்பர் வந்து divisible by 4ஆ இல்லையா? சிம்பிளா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னு டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா சொல்லலாம் இட் இஸ் divisible by 4. இன்னொரு மெத்தட் என்னது? ஆட்லாம் கிடையாது. ஒவ்வொரு நம்பருக்கு ஒரு லாஜிக். அதே லாஜிக் வராது. சரியா? லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் divisible by 4ஆ அப்படின்னு பார்க்கணும். 14 4ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப இந்த நம்பர் இஸ் திஸ் நம்பர் இஸ் நாட் divisible by 4. Suppose if I include one more number like 48. இப்ப லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கு? 48. 48 is what? Divisible by 4. Therefore, the entire number is divisible by 4. புரியுதா? இந்த பெரிய நம்பர் divisible by 4 because last 2 digits are divisible by 4. இதுதான் 4க்கு divisibility test. புரியுதா? If in case last 2 digit 0 இருந்தாலும் என்னது? That is also divisible by 4. லாஸ்ட் 2 digit 0 இருந்தாலும் இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருந்தாலும் அந்த நம்பர் என்னது? divisible by 4. புரிஞ்சா? 4 divisible. 5க்கு என்ன வரும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். If a number is divisible by 5. யூனிட் டிஜிட் 5 ஆல டிவைட் ஆச்சுனாவா? சரி 1 2 3 1 0. இது 5 ஆல டிவைட் ஆகுமா? இந்த நம்பர் 5 ஆல டிவைட் ஆகும். அப்போ யூனிட் டிஜிட்ல என்னவும் வரலாம், 0வும் வரலாம், இல்லைன்னா யூனிட் டிஜிட்ல 5 வரலாம். 0 ஆர் 5. The number is divisible by 5. கரெக்டா? யூனிட் டிஜிட்ல 0 ஆர் 5. The number is divisible by 5. அதுக்கப்புறம் 6. 6 divisibility டெஸ்ட் என்ன அப்படின்னா it should be multiple by both 2 and 3. ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் divisible ஆகுதுன்னா அந்த நம்பர் இஸ் divisible by 6. ரெண்டு டெஸ்ட் நம்ம செக் பண்ணணும். சரியா? அப்போ 1 2 3 1 5 இது வந்து divisible by 6ஆ? கிடையாது. ஏன்? this is not divisible by 2. ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அப்பதான் என்னது? that number is divisible by 6. புரிஞ்சா? அப்ப என்னது? 1 2 1 2 is it divisible by 6? ஃபர்ஸ்ட் இது 2 ஆல டிவிசிபிளா? எஸ், டிவிசிபிள். 3 ஆல டிவிசிபிளா? இது எல்லா டிஜிட்டும் ஆட் பண்ண என்ன வருது? 6. 6 இஸ் டிவிசிபிள் பை 3. ரைட்? 2 ஆல டிவைட் ஆகுது, 3 ஆல டிவைட் ஆகுது. அதால இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 6. சரியா? 7. 7க்கு என்ன டிவிசிபிலிட்டி டெஸ்ட்? ஒரு நம்பர் 7ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணும்? இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ ஒரு லாஜிக், ஒன் சிம்பிள் லாஜிக். 1 2 1 1 3 1 1 4 1. I don't know whether this number is divisible by 7 or not. That we are going to discuss. இல்லைன்னா என்ன பண்ணிப்போம்? We'll take one more one also. 1 1 1. இந்த நம்பர் 7ஆல, இந்த மாதிரி பெரிய நம்பர் ஒன்று இருக்கு, இது 7ஆல டிவிசிபிளா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். ஒரு லாஜிக் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் ரைட் சைடு இந்த 3 3யா ஸ்பிளிட் பண்ணோம். 3 3யா ஸ்பிளிட் பண்ணோம். ஆட் பிளேசஸ் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும், ஈவன் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். அதாவது நீ 3 3யா ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நம்பரை எடுத்துட்டு ஆட் பிளேசஸ் இருக்கிற நம்பர், ஈவன் பிளேஸ் இருக்கிற நம்பர் ஆட் பண்ணும். ஆட் பிளேசஸ் இருக்கிற நம்பர் என்னது? ஆட் பண்ண என்ன வரும்?
அதாவது 131 111 ஆட் பண்ண என்னது 242 கரெக்டா 242 ஈவன் பிளேசஸ் இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணும் அப்ப என்ன வரும் 121 141 இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும் 262 கரெக்டா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் you have to find the difference for these two அப்ப என்ன வரும் 262 டிஃபரன்ஸ் என்னது 20 20 வந்து 7 ஆல டிவைட் ஆகுமா இப்ப சின்ன நம்பர் முன்னாடி இந்த பெரிய நம்பர் இருந்துச்சு இப்போ 20 மாத்திட்டோம் 20 வந்து 7 ஆல டிவைட் ஆகுமா ஆகாது அப்ப இந்த நம்பர் என்னது 7 ஆல டிவைட் ஆகாது ஸோ ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேஸ் நம்பர் வருது அதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறோம் இங்க டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ் வர நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 இருந்துச்சுன்னா இந்த நம்பர் என்னது டிவிசிபிள் பை 7 இல்ல 0 வந்தாலும் என்னது டிவிசிபிள் பை 7 இந்த டிஃபரன்ஸ் 0 வந்தாலும் இல்ல multiples of 7 வந்தாலும் this number is divisible by 7 otherwise it is not divisible by 7 புரிஞ்சா இது வந்து பெரிய நம்பருக்கு ஒரு லாஜிக் சின்ன நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 132 whether this number is divisible by 7 or not இல்லைன்னா இன்னொரு நம்பர் கூட எடுத்துப்போம் ஒரு 3 ஒரு 4 டிஜிட் நம்பர் இது வந்து 7 ஆல டிவிசிபிளா இல்லையா ஒரு லாஜிக் என்ன பண்ணலாம் 3 ஸ்பிளிட் பண்ணிட்டு ரைட் 3 நம்பர் ஸ்பிளிட் பண்ண இல்லையா இங்க இருக்கிற ஆட் பிளேஸ் நம்பர் 323 ஈவன் பிளேஸ் நம்பர் 1 இதுல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 322 வருமா 4 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பரை மாத்திட்டுமா இந்த 3 டிஜிட் நம்பர் 1 நீ நார்மலா டிவைட் பண்ணி பார்க்கணும் ரிமைண்டர் 0 வருதா இல்லையான்னு இல்ல அதுக்கு இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட் இருக்குல்ல மல்டிப்ளை த யூனிட் டிஜிட் பை 2 அண்ட் சப்ட்ராக்ட் ஃப்ரம் தி ரிமைனிங் நம்பர்ஸ் அதாவது 32 நம்பரை எடுத்துட்டு மைனஸ் 2 இன்டூ 2 என்னது 4 யூனிட் டிஜிட் மட்டும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அதை மத்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும் அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 28 28 is it divisible by 7 7 28 divisible by 7 therefore this number is also divisible by 7 புரிஞ்சா சோ இது வந்து இன்னொரு லாஜிக் எப்போ ஒரு நம்பர் சின்ன நம்பரா இருக்கும்போது யூனிட் டிஜிட்டை 2ஆல மல்டிப்ளை பண்ணி மத்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்பர் சின்னதா கிடைக்கும் right this number is what if it is divisible by 7 the entire number is divisible by 7 புரிஞ்சா சோ இது 7 divisibility test 8 8 என்ன divisibility test என்னவா இருக்கும் 1314808 லாஸ்ட் 3 டிஜிட் பார்க்கணும் லாஸ்ட் 3 டிஜிட் 4க்கு என்ன சொன்னேன் லாஸ்ட் 2 டிஜிட் 8க்கு லாஸ்ட் 3 டிஜிட் 16க்கு லாஸ்ட் 4 டிஜிட் 8க்கு 3 digit அதே மாதிரி 16 if number is divisible by 16 if last 4 digits are divisible by 16 last 4 digit மட்டும் எத்த செக் பண்ணா போதும் அதே மாதிரி 8க்கு last 3 digit last 3 digit divisible by 8 or last 3 digit 000 வந்தாலும் that number is divisible by 8 புரிஞ்சா 8 divisibility test 9 it is like 3 3க்கு என்ன பண்ணும் sum of the digits right 313131 whether this number is divisible by 3 I mean 9 இதை செக் பண்ணும் இப்போ என்ன பண்ணும் டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணும் 3 plus 1 plus 3 plus 1 plus 3 plus 1 ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் 12 12 we are getting 12 is 12 is divisible by 9 no 12 is divisible by 3 therefore the number is what divisible by 3 but it is not divisible by 9 இங்க வர நம்பர் 9 ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் என்னது divisible by 9 புரிஞ்சா எக்ஸாம்பிள் if I include 31 31 31 one more 3 3 3 now if I included 3 what is that I'll be getting if I add all the digits I'll be getting what 18 18 is what divisible by 9 therefore this number is divisible by 9 10 லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும் 0வா இருக்கணும் 11க்கு 11
11க்கு என்ன 1 2 1 I mean 1 2 3 1 2 3 whether this number is divisible by 11 or not. Okay, very simple. இங்க ஆட் பிளேசஸ் இருக்கிற நம்பர்லாம் டைரக்டா இதை செப்பரேட்லாம் 7 மாதிரி மூணு மூணு நம்பரை செப்பரேட்லாம் கிடையாது. கொடுத்துருக்க நம்பரை டைரக்டா ஆட் பிளேசஸ் இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கங்க, ஈவன் பிளேஸ்ல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கங்க, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. ஆட் பிளேசஸ் என்ன ஆட் பண்ண என்ன வருது? 4 6. ஈவன் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ண என்ன வருது? 6. கரெக்டா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னது? 0. டிஃபரன்ஸ் எடுக்கணும். வர டிஃபரன்ஸ் ஜீரோவோ இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருந்தாலும் இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 11. அதர்வைஸ் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 11. புரிஞ்சா? இப்போ டிஃபரன்ஸ் ஜீரோ வருது, அதால என்னது இந்த நம்பர் டிவிசிபிள் பை 11. புரிஞ்சா? ஸோ 1 3 5 2 1 3. இந்த நம்பர் 11ஆல டிவிசிபிளா? எப்படி செக் பண்றது? ஆட் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணும், என்ன வரும்? 8. ஈவன் பிளேசஸ்ல இருக்கிற நம்பர்லாம் ஆட் பண்ணும், என்ன வரும்? 7. கரெக்டா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன வருது? 1. 1 is not divisible by 11. Therefore, this number is not divisible by 11. புரிஞ்சா? இது வந்து ஒரு லாஜிக். இந்த லாஜிக் எப்ப யூஸ் பண்ணலாம்? கொடுத்திருக்க நம்பர் பெரிய நம்பரா இருக்கும்போது. இதுவே ஒரு சின்ன நம்பர் 1 7 3, இது வந்து டிவிசிபிள் பை 11ஆ இல்லையா? எப்படி செக் பண்றது? வெரி சிம்பிள். இந்த யூனிட் டிஜிட் இருக்குல்ல, அதை அப்படியே டைரக்டா மத்த டிஜிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 17 minus 3. 17 minus 3 என்னது? 14. 14 11 டிவைட் ஆகுமா என்ன? இல்ல, ஆகாது. அதால இந்த நம்பர் இஸ் வாட்? நாட் டிவிசிபிள் பை 11. இன்னும் என்ன? இன்னும் 4 டிஜிட் கூட எடுத்துக்கலாம். 1 1 3 4. நம்பர் டிவிசிபிள் பை 11ஆ? எப்படி செக் பண்ணலாம்? இதை ஒரு நம்பரா கன்சிடர் பண்ணிட்டு -4 யூனிட் டிஜிட்டை ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் நமக்கு? 109. 109 அகைன் வந்து டிவிசிபிள் பை 11ஆ? எப்படி செக் பண்ணலாம்? யூனிட் டிஜிட்ல என்ன இருக்கு? 10 minus 9. நமக்கு என்ன வருது? 1. 1 is not divisible by 11. Therefore, this number is not divisible by 11. So, 11க்கு இன்னொரு டெஸ்ட் என்னது? யூனிட் டிஜிட் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணிட்டே போறது. கடைசியா ஒரு சின்ன நம்பர், பெரிய நம்பரா இருக்குது, சின்ன நம்பரா மாறிடும். சின்ன நம்பரா மாறிச்சுன்னு நம்மளால ஈஸியா என்னது சொல்ல முடியாது? 11ஆ டிவைட் ஆகுதா இல்லையா அப்படின்னு. புரியுதா? ஒன்னு வந்து ஆட் பிளேசஸ் ஈவன் பிளேசஸ் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் எடுக்கணும். டிஃபரன்ஸ் 0 வந்துச்சுனாலும் மல்டிபிள்ஸ் 11 வந்துச்சுனாலும் that number is divisible by 11. Another method is just you are subtracting the unit digit from the remaining digits. The answer whatever you are getting, if it is divisible by 11, the number is said to be divisible by 11. புரிஞ்சா? 12 என்னது? 15 வரலும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் if you want, you just tell me. Okay. 15 15 ஒரு நம்பர் 15 ஆல் 11 தானே போயிருக்கும், 12 தானே அடுத்தது. 12 it should be divisible by 4 and 3. ஒரு நம்பர் டிவிசிபிள் பை 12னா அது வந்து என்னவா இருக்கணும்? 4 ஆல டிவைட் ஆகணும், 3 ஆல டிவைட் ஆகணும். அதான் 12 டிவிசிபிலிட்டி டெஸ்ட். 4 ஆல் டிவிசிபிள்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4, 3 ஆல டிவிசிபிள்னா சம் ஆஃப் த டிஜிட் ஷுட் பி டிவிசிபிள் பை 3. சரியா? 13. 13 it is similar to 14. Sorry, similar to 7. 7 என்ன பண்ணணும் நம்ம? ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 13ஆ இல்லையா? 7க்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் லாஜிக், we'll split it into 3 numbers. We added the numbers in the odd places, we added the numbers in the even places, we found the difference. இந்த odd places இருக்க நம்பர்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? 5 6 2. ஈவன் பிளேஸ் இருக்கிறது ஒரே நம்பர் தான் இருக்கு, 1 4 4. டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 1 2 1 121. 121 வந்து divisible by 13 ஆ? 121 is divisible by 13 ஆ? It is divisible by 11. It is not divisible by 13. Okay, இது 121 வந்துச்சு இல்ல? இப்ப இது வந்து டிவிசிபிள் பை 13 கேட்ட உடனே நம்ம டிவைட் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு தோணுதா இல்லையா? அப்போ இதுக்கு வந்து ஒரு லாஜிக், சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா, we have to multiply the unit. அங்க என்ன பண்ணணும்? 7க்கு
we multiplied the unit digit by 2, subtracted. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா we multiply the unit digit by 4, we add. அப்போ 12 plus unit digit 4 ஆல multiply பண்ணா என்ன வரும்? 4. ஆன்சர் என்னது? 16. 16 divisible by 13? No, it is not divisible by 13. Therefore, this number is what? It is 16 divisible, not divisible. 121 is not divisible by 13. Therefore, this number is not divisible by 13. 121 உங்களால வந்து 13 divisible ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இந்த லாஜிக். யூனிட் டிஜிட்டை 4 ஆல மல்டிப்ளை பண்ணும், மீதி இருக்கிற டிஜிட்டா கூட ஆட் பண்ணும். கரெக்டா? அப்படி வர நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 13 ஆச்சுன்னா then it is divisible by 13. Otherwise, it is not divisible by 13. இது புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட். 13, 14 என்ன அப்படின்னா 14 7 into 2. It should be divisible by 7 as well as 2. 15 க்கு 15, it should be divisible by 3 and 5. It should be divisible by 3 and 5. So 15 வரல சொல்லிட்டேன். Just I recall 2 வந்து unit digit 0 2 6 4 8 2 all divisible. 3 வந்து sum of the digit should be divisible by 3. 4 வந்து last two digit need to be divisible by 4. 5 வந்து யூனிட் டிஜிட் வந்து 0 5 இருக்கணும். 6 வந்து ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும். 7க்கு வந்து லாஜிக் 3 3 டிவைட் பண்ணும். யூனிட் டிஜிட் ஐ மீன் ஈவன் பிளேஸ் நம்பர் ஆட் பிளேஸ் நம்பர் ஆட் பண்ணி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் வந்து 0வோ இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 7 ஆச்சுனோ that number is divisible by 7. 8க்கு வந்து லாஸ்ட் 3 டிஜிட். 9க்கு வந்து sum of the digit need to be divisible by 9. 10க்கு வந்து unit digit should be 0. 11க்கு வந்து sum of the numbers in the odd places, sum of the numbers in the even places. If you take the difference, it should be either 0 or multiples of 11. அப்பதான் அந்த நம்பர் என்னது divisible by 11. 12க்கு வந்து 4 and 3. ஓகே, 13க்கு வந்து சொன்னேன் just like 7. ஆனா இன்னொரு லாஜிக் 13க்கு வந்து என்னது யூனிட் டிஜிட்டை multiply by 4 and you should add with the remaining numbers. Okay, and 14 7 to 15 3 5. Okay, so with this logic we'll see some of the questions which has been asked. Okay, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டைரக்டா இந்த மாதிரி டைரக்டா அப்ளை பண்ற மாதிரி இருக்காது. You have to think and apply. அப்படிதான் இருக்கும் questions. Let's see some of the questions which has been asked already. So இது வந்து previously asked question. Each digit of 9-digit number is 1. It is multiplied by itself. What is the sum of the digits of the resulting number? ஏதாவது நமக்கு ஐடியா தோணுதா என்ன? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது தோணுதா என்ன? ஓகே, இதை மூணு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இது ஒன்னு வந்து நார்மல் மெத்தட். என்ன பண்ணணும், ஒரு 9-digit நம்பர் இருக்கு, எல்லாமே என்ன இருக்கு, ஒன்னா இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இன்டூ அந்த நம்பர் என்ன பண்ணிருக்காங்க, அதா கூட மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. they have taken the same number and multiplied. 1 2 3 4 5 6 7 8 9. என்ன சொல்லிருக்காங்க, what is the sum of the digits of the resulting number? இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் வரும்ல எக்ஸ்ன்னு. இந்த எக்ஸ்எல்ல நிறைய டிஜிட்ஸ் இருக்கும்ல, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது, அதான் சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணோம், அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர்ல இருக்கிற நிறைய நம்பர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா என்ன ஆன்சர், அதான் ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து என்ன பண்ணலாம், நீங்க இதை மல்டிப்ளை 9 டைம்ஸ் ஒன்னு எழுதி ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இன்னொன்னு வந்து செகண்ட் மெத்தட், ஈஸி மெத்தட் கடைசியா சொல்றேன். சரியா? செகண்ட் மெத்தட் மல்டிப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம் நீங்க.
இந்த டைரக்டா அப்படியே மல்டிப்ளை பண்ணாம மல்டிப்ளிகேஷன் டெக்னிக் இது ஃபர்ஸ்ட் மெத்தட். யூ கேன் டூ மேனுவலி. இட் இஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒன்றும் இல்லை, நைன், ஐ மீன் இந்த 111 9 டைம்ஸ் 9 டைம்ஸ் எழுதி ஆட் பண்றது. சரி, அது டைம் எடுக்கும். இன்னொரு லாஜிக் நீங்க டிவைஸ் பண்ண அப்படின்னா மல்டிபிளிகேஷன் லாஜிக் இருக்கு. அதாவது 11 × 11 ஆன்சர் என்னது? 121. இது நமக்கு ஈஸியா தெரியும். இந்த 121 எப்படி வருது அப்படின்னா, 11ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பர், ஃபர்ஸ்ட் டேக் த யூனிட் டிஜிட் 1, அடுத்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்க 2, அடுத்து ஃபைனலா இருக்கிற 1. இதான் லாஜிக் 11. நீங்க இந்த லாஜிக் வந்து எந்த நம்பருக்கு வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் 43 × 11 அப்படின்னா ஆன்சர் இஸ் யூ கேன் ரைட் டைரக்ட்லி இட் இஸ் 3 7 4. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் 3, அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம் 7, அதுக்கப்புறம் இருக்கிற டென்ஸ் டிஜிட் 4. இது 11 மல்டிபிளிகேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 111 × 111. இதனோட ஆன்சர் என்ன அப்படின்னா, சி ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 111 3 டைம்ஸ் வருதா? ஃபர்ஸ்ட் 1, அதுக்கப்புறம் இருக்க ரெண்டு 1 ஆட் பண்ணுங்க 2, அதுக்கப்புறம் இருக்க மூணு 1 ஆட் பண்ணுங்க 3. ஓகேவா? அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்ம 1 2 3 ஆட் பண்ணோமா, இதுக்கப்புறம் கடைசியா இருக்கிற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2 1s ஆட் பண்ணோம் 2, தென் வாட் கடைசியா இருக்கிற 1. இந்த லாஜிக் வந்து நீங்க எந்த நம்பர், அகைன் சேம், நீங்க வந்து 2 2 2 × 1 1 1 இதுக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணாலும் இதே லாஜிக் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2, அடுத்து என்ன ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4, அடுத்து மூணுத்தையும் ஆட் பண்ணா 6, அடுத்த ரெண்டு நம்பர் 4, கடைசியா இருக்கிற ஒரு நம்பர். இதான் லாஜிக். சரியா? சோ மூணு நம்பருக்கு எப்படி? இங்க பாத்தீங்கன்னா இந்த 111 மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க 1 2 3 2 1 ரிவர்ஸ் ஆகுதா? அதேதான் இங்க 1 2 1. இப்ப அடுத்தது 4 1s × 4 1s என்ன வரும்? இந்த லாஜிக், இப்போ இந்த லாஜிக் வந்துச்சு. இப்ப என்ன எழுதலாம் டைரக்டா? 1 2 3 4 3 2 1. இது எப்படி வருதுன்னா, அகைன் ஃபர்ஸ்ட் 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் மூணு நம்பரை ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் 4 1 ஆட் பண்ணா 4. டிசெண்டிங் ஆர்டர் 3 2 1. புரிஞ்சா? இதான் லாஜிக். அப்போ 4 1s வரும்போது இங்க 1 2 3 4 3 2 1. இப்போ 9 1s வரும்போது என்ன வருங்க ஆன்சர்? ஆ, அப்ப இப்படி ரிவர்ஸ் வரலாமா? 1 2 3 4 5 6 7 8 9, then 8 7 6 5 4 3 2 1. இதான் இது மல்டிப்ளை பண்ணா இதான் நம்பர். சரியா? இது எல்லாத்தையும் இப்ப ஆட் பண்ணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 81 வரும். இந்த நம்பர் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆட் பண்ணும். ஸோ 9 + 8 there are 17 numbers. 17 numbers ஆட் பண்ணணும். இந்த ஆட் பண்றதுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா இருக்கு, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது தெரிஞ்சிச்சுன்னா. சரி, இந்த ஒரே சம்ல எவ்வளவு கான்செப்ட் பாருங்க. மல்டிபிளிகேஷன் டெக்னிக் வந்துச்சா? இப்ப ஆட் பண்றதுக்கு என்னன்னா, சரி இந்த 9 மட்டும் எடுத்துட்டுங்க, 1 to 8 1 to 8 2 டைம்ஸ் வருதா? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் அப்படின்னா 5 × 6/2. ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ்னா 10 × 11/2. இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் 1 to 8. ஃபர்ஸ்ட் 8 நம்பர்ஸ் சம் என்ன வரும்? 8 × 9/2. இது என்னது? 4. It is going to be what? 36. 1 to 8க்கு 36. இன்னொரு 1 to 8 இருக்குல்ல, பிளஸ் வாட்? 36. கரெக்டா? அப்ப என்னது? 36 72 பிளஸ் நம்ம என்ன எடுத்துக்கல, 9 மட்டும் தனியா இருக்குல்ல, 9 + 9 எவ்வளவு வரும்? இட் இஸ் கோயிங் டு பி 81. இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக் புரிஞ்சுச்சா? செகண்ட் மெத்தட். தேர்ட் லாஜிக்.
இந்த டிவிசிபிலிட்டி சார், இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டுக்குல இது எது சார் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? இப்போ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். இங்க எத்தனை ஒன்னு இருக்கு? 9 ஒன்ஸ் இருக்கு. அப்ப இந்த எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 9 வருது. அப்ப இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 9. கரெக்டா? திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 9. இந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 9. சரியா? ரெண்டு நம்பர், சப்போஸ் லெட் அஸ் டேக் 9 இன்டு ஒரு நம்பர் 9, இன்னொரு நம்பர் 18 வச்சுப்போம். இந்த மல்டிபிளிகேஷன் ஒரு ஆன்சர் வரும்ல, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தானே இருக்கணும். கரெக்ட். இது ஒரு 9, இதுவும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9. ரெண்டு நம்பர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, அதுவும் என்னவா இருக்கும்? மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 தானே இருக்கணும். அதுவும் டிவிசிபிள் பை வாட்? 9. கரெக்டா? அப்போ இங்க வர ஆன்சரும் வந்து டிவிசிபிள் பை 9. இந்த நம்பர் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா என்ன லாஜிக்? இந்த நம்பரை, இங்க டிஜிட்ஸ் நிறைய இருக்குமா? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்? டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன சொன்னல, நம்ம யூஸ் பண்ணல. இங்க வர டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு சின்ன நம்பர் வரும், அதுவும் என்னது? டிவிசிபிள் பை 9. கரெக்டா? கரெக்ட் தானே? இப்ப இது டிவிசிபிள் பை 9, இது டிவிசிபிள் பை 9. நமக்கு மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்னு ஒரு ஆன்சர் வரும். அந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 9. அந்த நம்பர் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா அது டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிவிசிபிலிட்டி டெஸ்ட்னா என்னது? இதுல நிறைய டிஜிட் இருக்கும், அந்த டிஜிட்லாம் ஆட் பண்ணா இட் இஸ் கோயிங் டு பி மல்டிபிள் ஆஃப் 9. கரெக்டா? சரி, இப்ப நமக்கு ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இங்க வர நம்பரை ஆட் பண்ணி என்ன வருது அதான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ இங்க வர நம்பரை ஆட் பண்ணி 64ன்னு கொடுத்தா 64 டிவிசிபிள் பை 9ஆ? இல்ல. அப்ப 64 ஆன்சர் வராது இல்ல. 80 டிவிசிபிள் பை 9ஆ? வராது. அப்புறம் என்னது? 81. 81 is divisible by 9. 100 is not divisible by 9. புரிஞ்சா? இது divisible by 9, இது divisible by 9. வர நம்பரும் divisible by 9 அப்படின்னா அந்த divisibility test அது satisfy பண்ணணும். ரைட்? divisibility test satisfy பண்ற நம்பருக்கு என்னது? 81 தான். 81 தான் ஆன்சர். இது தேர்ட் மெத்தட். ஸோ divisibility test உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ். இல்ல அப்படின்னா கொஞ்சம் நிறைய செகண்ட்ஸ், அவ்வளவுதான். சரியா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா?